ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்கின் கேர், ஹெல்த் கேர் இதை பற்றி தான் நம்ம வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒன்றான ஆலிவ் ஆயில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆலிவ் ஆயில்ன்றது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒன்று. என்னென்னா அது அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட்டில் ஆலிவ் ஆயில் நிறைய இடத்துல கிடைக்குது. கம்மி ரேட்லேயும் கிடைக்குது, எக்ஸ்பென்சிவாகவும் கிடைக்குது. இதில் எது உண்மை, எது பொய், எப்படிலாம் நீங்கள் ஸ்கேம் ஆக சான்சஸ் இருக்குன்றதை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நானும் ஒரு ஆலிவ் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணேங்க, 200 ml. அது நான் ஸ்கேம் ஆகியிருக்கேன். ஆக்சுவலி அது என்னன்னா வெர்ஜின் ஆயில் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆலிவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கோல்ட் ப்ரெஸ்டு, எக்ஸ்ட்ரா வெர்ஜின், வெர்ஜின் ஆயில், நேச்சுரல் ஆயில்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில இதில் 100% நேச்சுரல்னு போய் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி தாங்க நானும் வாங்கினேன். நான் வாங்கின பிராண்ட் இதுதான். ஆக்சுவலி இது சிசாரோ ஆலிவ் ஆயில் 100% நேச்சுரல் ப்ளஸ் வெர்ஜின் ஆயில்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு பட்ஜெட்டில் கிடைக்குதே அப்படின்றத பார்த்தேன். 200 ml கிட்டத்தட்ட ஒரு 110 ருபீஸ்ட்ட வாங்கினேங்க. அப்பயே கொஞ்சம் யோசிச்சேன், ஆலிவ் ஆயில் இவ்வளோ சீப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. கோல்ட் ப்ரெஸ்ன்றது போட்டிருந்தாங்க. ஸோ இது செகண்ட் கேட்டகரியில் தான் வரும்ன்றது எனக்கு தெரியும். பட் எந்த அளவில் இருக்கிற ரிவ்யூலாம் பார்த்து தான் வாங்கினேன். இப்படி இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் மேக்ஸிமம் எதை நம்ம வாங்குறோம், ரிவ்யூஸ் நம்ம தானே வாங்குறோம். இதுக்கு 4.2 கிட்டத்தட்ட 4000 மெம்பர்ஸ்ட்ட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை நான் பர்சனலாக நான் வாங்கி இதை நான் ஸ்மெல் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மெடிசன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்மெல் வந்து லைட்டாக வந்தது. அந்த ஆலிவோட அந்த ஒரிஜினல் அந்த அந்த ஸ்மெல் எனக்கு கொஞ்சம் பிடிப்படலைங்க ஆக்சுவலாக. ஸோ என்னன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிகாரோலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆலிவ், ஃபிகாரோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸ்பானிஷ் சோக்கம் அந்த மாதிரி உங்களுக்கு ஆலிவ் ஆயிலாம் ரொம்ப பியூராக இருக்கும். அதோட ப்ரைஸே வேறு. ஒரு 100 ml 400 ருபீஸ், 380 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம இதில் விஷ் கேர்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட 250, 270, 300க்குள்ளே இருக்கும். அதெல்லாம் கூட ஒரு நல்ல கேட்டகரி தான். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வெர்ஜின் மென்ஷன் பண்ணுவாங்க ஆலிவை பொறுத்த வரைக்கும். அது என்னன்னா, நீங்கள் ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு அண்ட் ஃபுட்டுக்குமே யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயிலில் சமைப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின்றது ஆலிவ் ஆயில் மட்டும்தான். அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அது எப்படின்னா, எக்ஸ்ட்ரா வெர்ஜின்றது சிங்கிள் ப்ரெஸ் ஆலிவை போட்டு சிங்கிள் ப்ரெஸ்ல பண்ணுறது தான் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில். அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்ஜின் ஆயில் அண்ட் கோல்ட் ப்ரெஸ்ட். இது கோல்ட் ப்ரெஸ்ன்றது ஒரு முறை தான். கோல்ட் ப்ரெஸ்னா என்னன்னா, ரொம்ப ஹீட் பண்ணாமல் அந்த ஆலிவ் ஆயிலை கொஞ்சம் கோல்ட் பண்ணி அந்த ப்ரெஸ் பண்ணி அந்த ஆயிலை எடுப்பாங்க. ஸோ இந்த முறை தான் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆலிவ் ஆயில் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து கேட்டகரி நீங்கள் போகிற பிராண்டை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டி மாறுங்க. ஸோ ப்ரைஸுக்காண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குவாலிட்டி எதிர்பார்க்காதீங்க. குவாலிட்டியாக வேணும், நல்ல ஒரு எந்த ஒரு இச்சிங், அலர்ஜிலாம் ஏற்பட்டுறக்கூடாது, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வரக்கூடாதுன்னா கொஞ்சம் நீங்கள் இப்போ செலவு பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் சீப்பாக கிடைக்குதுன்னு இந்த மாதிரி வாங்கினதெல்லாம் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணலான்னா, இது வேஸ்ட்லான்னு சொல்ல முடியாது. இது ஒரு தேர்டு கேட்டகரி, ஃபோர்த்து கேட்டகரியில் வரும். இது என்ன மாதிரி பண்ணலான்னா, ஜஸ்ட் இந்த என்னைக்காவது இந்த ஹேண்ட் மசாஜ், ஹெட் மசாஜ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பட் அந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின்ற கேட்டகரி தான் நீங்கள் ஃபுட்டுக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்குலாம் இன்டேக் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஹேருக்கு போடுறது மாதிரி நீங்கள் பேட்ச், இதே நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் பண்ணி பாருங்க. அதாவது சின்ன இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஸ்கின்னுக்கு அக்செப்டன்ஸ் ஆகுதான்றத பாருங்கன்னு இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் ஓகே தான். பட் இந்த மாதிரி இதை நீங்கள் டேரெக்டாக எடுத்தோன்னே பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம். எல்லாருக்குமே அக்செப்ட் ஆகும். ஏன்னா அது குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இதுதான் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு செசாரோவா இருக்கட்டும், இன்னும் நிறைய சின்ன சின்ன பிராண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே மேட் இன் இந்தியா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. 100, 120, 130க்குலாம் 200 ml 100 mlலாம் உங்களுக்கு கிடைக்குது. பட் நமக்கு விஷ் கேர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியா எனக்கு தெரிஞ்சு ஒரு அடுத்த கேட்டர் அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஸ்டார், 5க்கு 4 அப்படி கொடுக்கலாம். இன்னும் நீங்கள் ஃபிகாரோ, ஆலிவ் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா 5க்கு 4.5, 4.6 கொடுக்கலாம். ஏன்னா அவங்களோட இது பார்த்தீங்கன்னா சம் டின்லேயுமே வரும். அந்த பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் ஆலிவ் நல்லா பியூராக ட்ரை பண்ணணும், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஃபுட்டுக்குலாம் எடுக்கணும், ரொம்ப இன்டேக். ஏன்னா நல்ல ஹெல்த்திங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆலிவை பொறுத்த வரைக்கும். நிறைய இல்லை தெரியலன்னா நீங்கள் தாராளமாக கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எடுக்கலாம், நீங்கள் ஹேருக்கு எடுக்கலாம், ஸ்கின்னுக்கு எடுக்கலாம். அந்த மாதிரி எடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி ஃபிகாரோ, ஆலிவ் மாதிரி கொஞ்சம் இன்டர்நேஷனல் பிராண்ட் போயிடுங்க. இல்லை கொஞ்சம் இதுவானா கொஞ்சம் நம்ம இதில் குவாலிட்டியான பிராண்ட்ஸ் நீங்கள் போயிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தேர்ட், ஃபோர்த் கேட்டகரியை அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லணும். நான் ஸ்கேம் ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கியிருக்கலாம். பட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு வாங்குவோம் இல்லையா, அதான் நம்ம மெட்டாலிட்டி. ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண தான் இது. இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணணுன்றதை நம்ம தான் இது பண்ணிக்கணும். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கவங்க, கண்டிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்கள இதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பேபிஸ்க்கு இந்த மாதிரிலாம் வச்சிருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஆலிவ் ஆயில் தானே, பேபிக்கு மசாஜ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு குவாலிட்டி கிடையாது. ஸோ டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஆலிவை டேரெக்டாக பேபிக்கோ இல்லை சில்ட்ரன்ஸ்க்கோ சில பேருக்கு வந்து ஸ்கின்ல ஒத்துக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி தான் ஆலிவ்ஸாக சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற எதை பற்றி கண்டென்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கு ப்ரோ, இதை பற்றி கண்டென்ட் பண்ணுங்க, அதை பற்றி வீடியோ போடுங்க, ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஒப்பீனியன் நான் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் பண்ணலாம் ஃபியூச்சரில். ஓகே, நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.